ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை
தேவன் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே போல எங்களை உடைய ஒளியின் பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. அப்பா இதோ நீர் கர்த்தாவே எங்களை தேடி வந்திருக்கிறீர். நாங்கள் அல்ல தகப்பனே சுவாமி, நீர் ஒருவரே கர்த்தாவே எங்களை தேடி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அதற்கு பாத்திரவான்கள் அல்ல ராஜா. ஆனாலும் கூட கர்த்தாவே தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தி நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அப்பா நீர் கர்த்தாவே எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. பேசும் தகப்பனே சுவாமி. அப்பா பேச போகிற தாசனை மறைத்து உம்முடைய கர்த்தாவே வார்த்தை எங்களோடு கூட நீர் பேசும். எங்கள் செவியை திறந்தருளும், இருதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. அப்பா இதோ உம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே திறந்தருளும். எங்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய பொறுப்பாளத்திலே எங்களை கர்த்தாவே சமர்ப்பிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து மறுபகுதியை முழுவதுமாய் நீர் பொறுப்பெடுத்து நீர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஓய்வு நாள், ஆண்டவரோட நாள். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல குடும்பமாக நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். கர்த்தர் தானே உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு திருத்தூருக்கு பின்பு 19வது ஞாயிறு எடுக்கப்பட்ட பகுதி. இன்றைக்கு நாம் யோவான் 9 வசனம் 1-7, 24 39 வரை தியானம் செய்வோம். ஆண்டவரே, கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஆங்கிலத்திலே கான்கரிங் ஃபெய்த், மலையில மக்லுக்கன் ஈமான், அதாவது நம்மளோட விசுவாசத்தை ஆளுகை செய்வது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட விசுவாசத்தை குறித்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். உங்களோட விசுவாசம் எம்மாட்டமாக இருக்குது. சில வேளையிலே நாம் யோசிப்போம், நம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம், எல்லா துதியும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்துகிறோம், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம். ஏன் என் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது, ஏன் என் குடும்பத்தில் கடன் பிரச்சனையாக இருக்குது, ஏன் என் குடும்பத்தில் நோய்கள் உண்டாகுது, ஏன் என் பிள்ளைகளை எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், இவையெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை நம்ம பார்ப்போம். அவன் பாரு அந்நிய தேவனாரான், அவன் இயேசு யாருன்னு கூட அவன் தெரியாமல் இருக்கிறான், இயேசு ஆராதிக்கல, அவன் நல்லா இருக்கிறான் பார்த்தியா, 1க்கு 2 காடி வச்சிருக்கிறான், சொத்து பத்தில், அவன் வீடு பத்தில். சிலர்கள் வீடு நம்ம பார்த்தாக்கா வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் வச்சுருப்பாங்க. அடியில் யாரும் என்ன சொன்னாங்க, வீட்டுக்கு போனாக்கா லிஃப்ட் இருக்குது. நம்ம ஆண்டவர் உண்மை உள்ளவர், நம் ஆண்டவர் பரலோகத்தின் வாசல், இதையெல்லாம் நம்ம சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் அவன் பாருங்க இயேசு விசுவாசிக்கல, நல்லா இருக்கிறான், நம்மளோட ரெட்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தாக்கா பொறாமையா. ஆண்டவர் சொல்கிறார் நீ பொறாமப்படாதுன்றாரு. ஆனால் இதெல்லாம் உலகத்தின் காரியங்கள், அதை நோக்கி நீ பார்க்காத, ஆண்டவர் நோக்கி பாரு. ஏன்னா நீ உலகத்தில் எது சேர்த்தாலும் அது பரலோகத்துக்குள்ளே நீ ஒன்று கூட எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வேறுபட்ட வீடு நீ கட்டினாலும், எவ்வளோ அழகாக நீ கட்டினாலும், வீட்டுக்குள்ளே லிஃப்ட் இருந்தாலும் அதெல்லாம் நீ பரலோகத்தில் கொண்டு போக முடியாது. ஆண்டவர் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். நேற்று பிரசங்கத்தில் கூட பிரேயர் நான் சொன்னேன், ஆண்டவர் எல்லாத்துக்கும் அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் ஒரு இடம் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். ஆக நம்ம எதுவும் உலகத்தில் சேர்த்து வைத்தது கொண்டு போக முடியாது. Jadi kita kena kuat dalam iman kita, kerana banyak kali kita bertanya diri kita sendiri, apa ni saya percaya Yesus adalah anak Tuhan, Yesuslah penyelamat saya, Yesuslah yang akan membawa saya ke dalam syurga. Jadi
saya datang setiap hari Ahad menyembah, mensyukur kepada Allah Yesus. Tetapi kenapa keluarga saya menghadapi segala masalah? Masalah keuangan, masalah kesakitan, masalah kebuluran, macam-macam masalah ditimpa kepada saya dan keluarga saya. Jadi ini menandakan satu soalan yang besar dalam diri kita sendiri. Kamu akan tengok dia langsung tak percaya kepada Yesus, dia tak pernah masuk gereja, dia tengok dia dengan keluarga dia begitu syukur, Allah bagi dia banyak kebaikan, rumah besar, kereta besar, orang kaya. Tapi saya yang percaya Yesus, kenapa saya timbul dihadapi masalah ini? கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியாக நம்ம வாழ்க்கையிலே நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சில வேளையிலே குடும்பத்தில் யாராவது இந்த வாசிக்கப்பட்ட பகுதியிலே நாம் பார்ப்போம், பிறவிலே குருடனாக பிறந்திருக்கிறோம். அப்போ அதே போல் நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி பாதிக்கப்படும் போது சிலர் வெளியுள்ளவங்க சொல்லுவாங்க, இது இவன் பரம்பரை செய்த பாவத்தினால பிள்ளைக்கு பாதிக்குது. சொல்கிறோமா இல்லையா? அவன் தாத்தா பாட்டி செய்த பாவத்தினால பிள்ளைக்கு பாதிக்கும், அப்பா அம்மா செய்த பாவத்தினால பிள்ளைக்கு பாதிக்கப்பட்டது. அதுதான் மனிதர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ வேறு மாதிரி சிந்திக்கிறார். இன்றைக்கு நடக்கிற சம்பவத்தை, இந்த சம்பவத்தை பார்த்து ஆண்டவர்கிட்ட சீசர்களும் இதுதான் நினைத்தார்கள். புரியுதுங்களா? ஆக இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நம்ம வாசித்து தியானம் பண்ணுவோம். வாசிப்போமா? யோவான் 9:1-7 வரைக்கும் வாசிப்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவிலே dia adalah buta sejak lahir. Jadi Yesus lalu kawasan itu, nama tempat itu tidak dibagi tahu. Jadi Yesus melalui kawasan itu, tempat itu, dia nampak seorang duduk di situ. Orang ini adalah buta sejak lahir, tahu. Jadi sekarang murid-murid Yesus nampak orang ini dan bertanya. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனா பிறந்தது யார் செய்த பாவம்? நம்மளனாக்கா இவன் தாத்தா பாட்டி செஞ்ச பாவத்தினால, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவத்தினால பிள்ளைக்கு பாதிக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த சீஷர்களும் அதுதான் நினைத்தார்கள். இது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இவனை பெற்றவங்க செய்த பாவமா என்று கேட்டார்கள். Jadi mereka tanya, ini dia lahir buta, cacat. Kenapa? Adakah dosa dia atau dosa ibu bapa dia? Sekarang apa Yesus jawab? Yesus பிரதியுத்தரமாக, Yesus jawab, இது இவன் செய்த பாவமும் அல்ல. Ini bukan kerana dosa dia atau kerana dosa ibu bapa dia. தேவனுடைய கிரியைகள் ini kerana இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு தேவனோட செயல்கள் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும். Jadi keajaiban Allah hendaklah berlaku di atas orang ini. Kerana dia lahir buta, kerana Allah nak tunjuk keajaiban dia, அவரோட அற்புதம் இவன் மேல, அவரோட மகிமை இதன் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். தொடர்ந்து, பகற்காலமாய் இருக்கும் மட்டும், பகல் இருக்கிற வரைக்கும் நான் என்னை அனுப்பியவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். கிரியைகள். Okey ya, sehingga ada siang hari, sehingga ada cerah di situ, saya akan buat keajaiban. Aga அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு. I am the light of the world. ஆக இயேசு சொல்கிறார், நான் இருக்கிற வரைக்கும், அந்த ஒளி இருக்கிற வரைக்கும்
எவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு போட்டோம், நான் அற்புதம் செய்து கொண்டிருப்பேன். என்னை விசுவாசித்து தேடி வருவர்களுக்கு நான் அற்புதம் செய்வேன். அது கிறிஸ்து பிரியமானவர்களை, இன்றைக்கு இந்த கேள்வி நம்மையே கேட்க வேண்டும். இன்றைக்கு என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் மனம் தளராதுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் வாங்க. ஆண்டவர் ஒளியாக இன்னும் இந்த பூமியில் இருக்கிறார். நம் மத்தியிலே அவர் ஆவியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயேசு வருகை வரைக்கும், அந்த நியாயத்தீர்ப்பு வரைக்கும் அவர் நம்மளோடு இருக்கிறார். அவரோட கிரியை செய்து கொண்டு தான் இருப்பார். அவர் அற்புதம் செய்து கொண்டு தான் இருப்பார். உங்களை கைவிட மாட்டார். அதே போல தான் அந்த கஷ்டங்கள் பிரச்சனை மத்தியில் ஆண்டவர் அற்புதம் அங்கே காண வேண்டும். அவரோட மகிமை வெளிப்பட வேண்டும். His glory has to be revealed. Keajiban Yesus hendaklah wujud di kawasan situ, di atas kamu. Jadi percaya kepada Yesus, datanglah kepada Yesus, mintalah kepada Yesus, doalah kepada Yesus. Jangan putus asa, kerana Yesus adalah cahaya dalam hidup kita. Selagi Yesus ada, jangan kamu putus asa. Ni தளராத, கைவிடப்பட மாட்டேன். ஆண்டவர் ஒரு நம்பிக்கை உனக்கு, ஒளி இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு ஒளியாக, உன் குடும்பத்துக்கு ஒளியாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தொடர்ந்து, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். நான் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். Selagi saya wujud, saya adalah cahaya kepada dunia. ஆக உங்க வாழ்க்கையிலும் இயேசு இருக்கிற வரைக்கும் அவர் உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில் ஒளியாக இருக்கிறார். அது விசுவாசிங்க. பிரச்சனை வந்துச்சுனால இயேசு விட்டுட்டு நீங்க அந்நிய தேவன் வணங்காதுங்க, அந்நிய போமம் நம்பி போவாதுங்க. கர்த்தராக இயேசு சமூகத்தில் வாங்க. அவரோட மகிமையை, அற்புதம் காண வேண்டும், அவர் வெளிப்படுத்த வேண்டும். அதனாலே நீங்க சில நேரத்தில் சூழ்நிலைக்குள்ளே போகிறீங்க, கஷ்டத்தில் போகிறீங்க, நோய்களை போகிறீங்க, அவரோட மகிமையை அவர் வெளிப்படுத்த. ஆக நீங்கள் மனம் விட்டுறாதுங்க. ஐயோ, நான் என்னமோ பாவம் செஞ்சுட்டேன், என் பாவம் என் பிள்ளையை பாதிச்சிருச்சு. அதெல்லாம் இல்லை. இன்றைக்கு புரிஞ்சிச்சுங்களா? உங்கள் தாத்தா செய்த பாவமோ, உங்கள் அம்மா அப்பா செய்த பாவத்தினாலேயோ உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை. உங்களையே நீங்கள் ஆராய்ங்க. நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறேன்னா, ஆண்டவர் அந்த ஒளி இயேசுவை நான் நம்புறேன்னா, அது உங்களையே நீங்கள் கேளுங்க, விசுவாசிங்க. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வச்சுட்டு ஏதோ ரெடியாக இருப்போம். சரியா? சேத்துல நம்ம முழுங்கிட்டாலும் இந்த பக்கம் தாண்டிடலாம். என்ன சொல்லுவாங்க, நீ நாளானா இருக்காதுங்க. நாளா என்ன பண்ணுமா, காற்று எந்த பக்கம் அடித்தா அந்த பக்கம் சாயணும். உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை பார்க்குறார். அந்த விசுவாசத்தை நீங்கள் ஆள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் சிறிய குறைகள் இல்லாதபடி நீங்கள் பலன் அடையணும். Kamu harus menakluk dalam keimanan kamu. Walau apa berjadi kepada kamu, Yesus adalah Allah saya. Yesus adalah Tuhan saya. Yesuslah penyelamat saya. Yesuslah cahaya untuk keluarga saya. Jadi kamu akan mengatasi segalanya. Kerana Yesus kata, saya berjalan bersama. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு நடக்கிறேன், உன் கையை பிடித்துட்டு நான் நடக்கிறேன் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நம்புங்க. உங்கள் விசுவாசத்தில் கடுகளவு கூட நீங்கள் குறையாமல் பார்த்துக்கொள்ளுங்க. பலனாக இருங்க. கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலே அந்த மலையை நவுறுன்னு சொன்னாலே நவுறும். அந்த பிரச்சனை நீ நவுறுன்னு சொன்னாலே நவுறும். அந்த நோய் போ அப்படின்னு சுகமாகும். புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிமா. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேற்றுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி. பாருங்க, இயேசு ஒரு அற்புதம் அங்க செய்கிறார். அவர் எந்த ஒரு மருத்துவமோ, எந்த ஒரு இந்த பொம்மை என்ன இலை, வேப்பலை எடுத்துக்கிட்டு ஆடலை, எதுவும் செய்யலை. சும்மா அந்த ரோட்டில் கிடக்கிற மண்ணில் அவர் எச்சி துப்பி
அந்த எகிப்து மண்ணை அப்படியே குழைச்சி அதை எடுத்து அவரோட கண்ணில் தடவினார். அவருனால விசுவாசிக்கணும். நீங்கள் மனிதன் பிரச்சனையை பார்க்குறான், ஆண்டவரோ அவனோட நன்மையை பார்க்குறான், அவன் சுகமடைய வேண்டும். இதுதான் ரெண்டு வித்தியாசம். பாருங்க, சீசர்கள் இந்த பிரச்சனையை பார்த்துக்கணும், ஆண்டவரோ அவனோட ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவன் கண் பார்வை கொடுக்க வேண்டும், அவன் இந்த உலகத்தை ஒளியை பார்க்க வேண்டும். அங்கே அற்புதம் செய்கிறார் ஆண்டவர். சும்மா மண்ணு தடவிய meluda kepada tanah dan ambil tanah itu dia sapu kepada mata, dan selepas itu Yesus cakap kepada dia apa? Selepas sapu tanah itu di mata, நீ போய் சீலோம் குளத்திலே போய் கழுவு என்றார். போய் கழுவு என்றார். ஆண்டவர் அவனுக்கு நீ, அதாவது பத்துக்கை மலை அந்த படி எத்தனை படி, எத்தனோ படி எனக்கே வந்து ஞாபகம் வந்துச்சு. யாருக்கு தெரியும் எத்தனை படி பத்துக்கை படி? நீ முட்டி போட்டுக்கிட்டு அந்த படி ஏறி வா அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லலை. புரியுதா? நீ உன்னையே துன்பப்படுத்திக்கோ. சிலர்கள் உன்னையே நீ சாட்டால் அடித்து உடம்பெல்லாம் ரத்தம் வர வச்சு நீ வா, அப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். 272 272 படிகள் அது ஏறிட்டு நீ வா. அதுவும் நீ ரீலாக்கா காத்தோட்டமாக நடந்துட்டு போயிட்டு வராத, முட்டி போட்டிட்டு போன்ட்டு சொல்லுவார்கள். அதெல்லாம் ஆண்டவர் நம்மளை செய்ய, நீ எனக்காக ரத்த சாட்சியாக நீ இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லலை. அவர் சாதாரணமாக சொன்னார், இப்போ நீ அந்த மண்ணு தடவணும்ல, நீ போய் அந்த கிணத்துல போயிட்டு அந்த மண்ணை நீ கழுவிட்டு வா, அதுதான் சொன்னார். Jadi selepas Yesus sapu lumpur di atas mata si buta itu, Yesus kata, sekarang kamu pergi ke kolam Siloam itu, cucilah mata kamu. Itu saja Yesus cakap. Yesus bukan cakap, sekarang kamu naiklah tangga Batu Cave 272 tangga, kemudian lu turun, baru saya akan sembuhkan masalah kamu. Anda mari ஆண்டவர் சொல்லல, pergilah seksakan diri kamu. Tidak. Yesus adalah penyayang. Dia tak akan benarkan kamu disiksakan diri kamu sendiri. உன்னையே நீ துன்பப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அன்பு உள்ளவர். நீ சும்மா போய் கழுவிட்டு நீ வா, அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்ப அவன் என்ன செய்யறாமா? சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். கிறிஸ்து பிரியமானவர்களே, இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? அவன் மறு பேச்சை பேசல, மறு கேள்வியும் இயேசுக்கு கேட்கல. ஆண்டவர் பார்த்து சிரிக்கல. ஏன்னா ஆண்டவர் நீ ஜோக் பண்ற, சும்மா மண்ணு தடவிட்டு போய் கழுவிட்டு வந்தாக்கா நான் பார்வை அடைன்னு சொல்கிறேன், இது எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு அவன் ஆண்டவர் பார்த்து கேட்கல. Dia tak ada tanya lah apabila Yesus kata pergi cuci muka kamu di kolam Siloam. Dia tak ada tegur kepada Yesus. Apalah Yesus, kamu ni berjinak lah. Mana boleh ini jadi ya? Kenapa sini air tak ada? Saya ada satu botol air mineral, saya boleh cuci sini apa? Kenapa saya kena pergi ke kolam Siloam? Dia tak ada tanya sebarang tanyaan. Apa yang kita dapati di sini, keimanan dia, அவனோட விசுவாசத்தை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒரு கேள்வி கேட்காம அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொன்னார், அவன் நம்புறான், விசுவாசிக்கிறான். இயேசு சொன்னா அது நடக்கும். அந்த விசுவாசம் அவனோட இருக்குது. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளையே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஒரு காரியத்தில் நம்ம இறங்கும் போது, கேட்கும் போது, பிரச்சனையை நாம் சொல்லும் போது, அதில் நீங்கள் விசுவாசிக்கணும்.
என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், என் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார். அநேக அற்புதம் செய்த ஆண்டவர் என் குடும்பத்துக்கும் என் பிரச்சனைக்கும் அவர் அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் கீழ்ப்படைய வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றார்? இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. அது கூட கஷ்டமாக இருக்கும். இரவும் பகலும் விடிய விடிய உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பீங்க, விடிய விடிய உட்காந்து கதை அடிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்டவரோட வார்த்தைக்கு தியானம் பண்ண உன்னால முடியல. ஆக ஆண்டவர் சொன்னது நாம் கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் அற்புதம் நடக்க வேண்டுமா, தேவனோட மகிமையை அங்கே காண வேண்டுமா, கீழ்ப்படிய வேண்டும். ஆமாம், இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டு தான் அது பிரகாரம் நான் கேட்கணுமா, அந்த மாதிரி நீ இருந்தால் முடியாது. ஆண்டவர் என்று சொல்கிறாங்க, உன் விசுவாசத்தில் நீ உறுதியாக இருக்க வேண்டும், அந்த அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும், அந்த விசுவாசத்தில் நீங்கள் ஆண்கின்றவர்களாக இருக்க வேண்டும். சந்தேகம் வந்துச்சு, அவ்வளோதான், எதுவும் நடக்காது. அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவரோட வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க, உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நீங்கள் காண்பீங்க, தேவனோட மகிமையை நீங்கள் காண்பீங்க. விசுவாசித்தால் நீ தேவனோட மகிமையை காண்பாய். ஆக அந்த தேவன் இருக்கு, அந்த தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி இருக்கிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கை உண்டு, எனக்கு நன்மை நடக்கும்னு நம்புங்க. இங்கே அவன் கீழ்ப்படிந்ததுனால ஒரு மறு கேள்வி கேட்காமல போய் அந்த குளத்தில் போய் அவனோட கண்ணு கழுவணும். அந்த மண்ணை கழுவி திரும்பி இயேசுக்கிட்ட வரான். இயேசுக்கிட்ட வரும்போது அவனுக்கு அற்புதம் நடக்குது. இயேசு பார்க்குறான், திரும்பி வரானா, உண்மையாக வரான், நன்றி சொல்ல வர்றானா. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு பார்வை உண்டானது. பிறவையிலே உலகத்தையே பார்த்ததில்லை, ஒரு செடின்னா எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது, அவங்க அப்பா அம்மா மூஞ்சியே பார்த்ததில்லை. ஆனால் எப்போ ஆண்டவர் மேலே விசுவாசித்து ஆண்டவர் சொன்ன பேச்சுக்கு கீழ்ப்படிந்தானோ அவனுக்கு அற்புதம் உண்டானது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் விசுவாசத்தில் நீ மேலனாக இருக்க வேண்டும், அதை நம்பி இருக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயம் செய்வார், அந்த விடுதலை உங்களுக்கு தருவார், அந்த அற்புதம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அது நடக்கும், நம்புங்க. நீங்கள் அறகுறையாக இது நடக்குமா நடக்காதா சந்தேகமாக இருந்தாக்கா அங்கே ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்குறார். எவ்வளோ பிரச்சனை மத்தியில் ஆண்டவரே நன்றி அப்பா, நீ இருக்கிற நான் நம்புகிறேன், நீ ஒளியாக என் குடும்பத்துக்கு இருக்கிற, நீ அற்புதம் செய்வ, நீ சொன்னது நான் கீழ்படுகிறேன் ஆண்டவரே, மறு பேச்சு நான் பேசலை. Saya akan turuti dan dengar apa Yesus kamu cakap. Apa yang kamu mengajar pada saya akan mengikuti dia. Jadi Yesus akan buat baik dalam keluarga kamu. Yesus akan membebaskan kamu daripada segala masalah kebuluran dalam keluarga kamu. ஆண்டவர் நல்லவர், இரக்கமுள்ளவர். மனிதன் யார் மேலே குற்றம் சொல்லலாம் பார்த்தாங்க, ஆண்டவரோ அவனோட தேவைகள் பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தேவைகள் நிச்சயம் சந்திப்பார். நீங்கள் எங்கள் அப்பா அம்மா ஒழுங்காக இருந்தாக்கா எனக்கு இப்படி இருக்குன்னு நினைக்காது, அதனால இல்லை. ஆண்டவரோட மகிமை காண வேண்டும், ஆண்டவர் மேலே விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருக வேண்டும், அதை பலனடைய வேண்டும். அந்த ஆண்டவர் நல்லவர், தொடர்ந்து அவர் விசுவாசிங்க, அற்புதம் நிச்சயம். அந்த ஆண்டவர் உங்கள் பிரச்சனையை பார்க்குறார், உங்களோட சூழ்நிலை பார்க்குற ஆண்டவர். அவருக்கு கீழ்ப்படையும் போது, அவர் வழியில் நீங்கள் போகும்போது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த ஒளியாக அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார். இப்போ நம்ம சுருக்கமாக வெறும்னு நிருப பகுதி வாசிப்போம். அந்த நிருப பகுதியில் நம்ம வாசிக்கும் போது அநேகர் வேதத்தில் உள்ள விசுவாசம்
தகப்பனாக இருந்த இவர்களுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்குது. வாசிமாம் அதை வசிக்கப்பட்ட நிருப பகுதி எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 1-10 வரை. இப்ரானி 11 ayat 1 hingga 10. Turun வாசிமா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் நம்பப்படுகிறவர்களை நீங்க நம்பும்போது அது உறுதியாக காணப்படாதவைகளை நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் உலகத்தை படிக்கும்போது வார்த்தையால் தான் படித்தார். அது நீங்க விசுவாசம். அந்த ஆண்டவர் வார்த்தையால் சொன்னார், ஒளி உண்டாகட்டும், செடி உண்டாகட்டும், மிருகம் உண்டாகட்டும் சொல்லியே அவர் உருவாக்கினார் இந்த உலகத்தை. ஆக அது நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தொடர்ந்து விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் ஆபேலோட கதையை பார்ப்போம். விசுவாசத்தினாலே காயின் பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாருங்க, காயின் ஏபல் சாக்ரிஃபிகேஷன் செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பலியிடுறாங்க. ஆனால் அவங்களோட விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறார். யாரோட காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? ஆபேலோட காணிக்கை ஏற்றுக்கொண்டார். காயினோட காணிக்கை ஏற்றுக்கொள்ளல. ஆக அவன் முழு மனதோடு உண்மையான காணிக்கையை அவன் செலுத்தலை. அதனால ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் ஆபேலோட காணிக்கையை அவர் பார்த்தார். அவன் உண்மையுள்ளவனாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவனே சாட்சி, இவன் நீதிமான், இவன் உண்மையானவன். அந்த காணிக்கையை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தாலும் இன்னும் வேதத்தில் அவன் குறித்து எழுதப்பட்டிருக்குது. இன்னும் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆபேல் குறித்து சாட்சியாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு ஏனோக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். ஆக அவனோட விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து ஏனோக்கு மரணம் அடையலை, அவன் எடுக்கப்பட்டான். வாசிமா, எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான், விசுவாசமாக. என்ன சூழ்நிலை பிரச்சனை நிறைய நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு தான் தேவன் என்று விசுவாசித்தான். அவன் மரணத்தை அவன் சந்திக்கலை, அவன் உயிரோடு அப்படியே எடுக்கப்பட்டான். ஏனோக்கு. புரியுதா? தொடர்ந்து விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆக விசுவாசம் kamu kena beriman bahwa Yesus adalah anak Tuhan, Yesuslah penyelamat saya, Yesuslah yang akan membawa saya ke dalam syurga, kerana Yesus sudah kata dia akan sediakan tempat untuk kita. Jadi ini semua kamu kena percaya. Keimanan kamu haruslah kuat. Jangan kamu ragu, ini semua betul ke? Ini boleh jadi ke? Jangan cakap macam itu. Percayalah, Yesus ஆண்டவர் தான் தேவன் என்று இன்றைக்கு போதுமா. ஆக இன்றைக்கு ஆண்டவர் இந்த கேள்வி தான் நம் மத்தியிலே வைக்கிறார். உங்களோட விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். நீ மாற்றமாக இருக்கிற ஆண்டவர் வாரம் வாரம் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, தோத்திரம் சொல்கிறீங்க. அந்த தோத்திரம் பலி உண்மையானதா? அது ஒரு உறுதியான விசுவாசம் தான். இல்லை எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, இல்லைன்னா எங்கள் அப்பா கோச்சிக்குவார் நான் சேர்ச்சிக்கு போகிறேனாக்கா, இல்லைன்னா என் கூட்டாளியை கோச்சிக்குவான்,
என் பாஸ்டர் ஏசுவார், அதனாலேயே நீங்கள் சபைக்கு வர்றீங்க. யாராவது அப்படி இருக்கிறீங்களா? அது தப்பு. ஆண்டவர் உங்களை பார்க்குறார், உங்கள் இருதயத்தை பார்க்குறார். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க. அவனால் எதனால் சொல்லிடுவானா? அது பார்த்து பயப்படுங்க. ஆண்டவர் நியாயத்தீர்ப்புக்கு பார்த்து பயப்படுங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். தேவனோட மகிமை உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தின் ஒளி, நான் இந்த ஒளி இருக்கிற வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு கவலை இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் நான் உங்களுக்கு பலனாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த இயேசு தான் நம்மளுக்கும் அந்த நம்பிக்கை கொடுக்குறார். நம்ம குடும்பத்துக்கும் அந்த நம்பிக்கை. கஷ்டங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், கடன் பிரச்சனைகள் வரலாம், தொல்லைகள் வரலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் என் இயேசு இருக்கிறார். அது விசுவாசிங்க. அந்த ஆண்டவர் மகிமை வெளிப்பட வேண்டும். அந்த ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும். Yesus kena buat apa seharusnya dia kena buat. Yesus ada dalam kehidupan kita. Yesus akan buat segala apa kehendak kita. Hanya tunggulah dengan jujur dalam keimanan kamu bahawa Yesus adalah Allah saya, Yesuslah penyelamat saya. Dia akan bagi semua kepada kamu. Dia akan membebaskan kamu daripada segala masalah. அந்த ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. தொடர்ந்து உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர் பலப்படுத்தி காப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உங்களோட வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் பலனடைய வேண்டும். விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும். எங்கள் விசுவாசத்தில் எந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே எங்களை நடத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்போது